ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்னென்ட்டு பார்க்கலாம். நான் அடுத்த நாள் எல்லாத்துக்குமே ஓகே சரியாயிடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இது பண்ணிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சில சமயங்கள் நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால் அதை சரியாக பண்ண முடியாமல் போகிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். இருந்தாலும் ஒரு விஷயத்த நம்மளுக்கு ஒரு இது சரியாக போகிறதுக்கான விஷயங்கள் கரைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகேம்மா, நீ அதை நினச்செல்லாம் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். எதாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடிகிற விஷயங்கள் செஞ்சால் போதும். நம்மளுக்கு அது நேரத்துக்கு கிடச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில் அதை விட பெரிய சந்தோஷங்கிறது நம்மளுக்கு கிடையாது அப்படின்னோடனே, அதெல்லாம் சரியான விஷயந்தான். இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அது சரியாக கிடைக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே இப்போ செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி, ஓகே, நம்ம அடுத்த நாள் எந்த ஒரு விஷயத்துக்குமே கொஞ்சம் நம்மளுக்கு டைம் இருக்கணும். டைம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, பிள்ளைங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வேலைக்கு போகிறபடி போ. ஏன்னா மாப்பிள்ளைக்கு இப்போ வேலை சரியில்லைங்கிறப்போ அவர் கொஞ்சம் நல்ல வேலையில் செட்டில் ஆகிற வரைக்கும் நீயும் அது சேர்ந்தது கொஞ்சம் நடத்தினா மட்டும்தான் எதாக இருந்தாலும் பண்ண முடியும். அதை தாண்டி நம்மளுக்கு வேறு எதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம முயற்சி பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தாம்மா, நான் அதெல்லாம் நான் முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டு தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம சரியான ஒரு பக்குவத்துக்கு வரணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணால் மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் செய்ய முடியும். அதையும் தாண்டி எதையும் நம்ம செய்ய முடியாது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் அதுக்கு இதுக்கும் சேர்த்து நம்ம எதையும் இது பண்ணிக்க தேவையில்ல, பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை தான் நம்ம முயற்சி பண்ணி இது பண்ணணும் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்க, இந்த விஷயத்த இருந்தாலும் நீயே அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு டைம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரி தான், நம்மளுக்கு பார்த்துக்கலாம். இதுக்கு சரி, அதுக்குன்னு சரி நீங்கள் எதுவும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் அதுக்கு இதையும் போட்டு இது பண்ணிக்க வேண்டாம். சரியான ஒரு கட்டத்துக்கு நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படின்னோடனே, சரி, நீங்கள் அதெல்லாம் எதைக்கும் மனசில் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் அது சரியான ஒரு இது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிற விஷயம் அப்படின்னோடனே, ஆமாம்மா, அதெல்லாம் யோசிக்கிறது கரெக்டு தான். ஆனால் அந்த நேரத்தில் அதை சரியான ஒரு இதை நம்மளுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் நான் யோசித்த விஷயம் அப்படின்னோடனே, சரி, அந்த விஷயங்களை நம்ம மாமா கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம், மாமா கிட்டெல்லாம் சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். எந்த நேரத்துலையா இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு சரியான இதை நம்மளுக்கு யோசிக்க மாட்டாங்க. இந்த இதையும் அதையும் போட்டு குழப்பிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னோடனே, சரி, விடு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதை செய்ய முடியுதோ அதை நம்மளுக்கு அவங்கக்கிட்ட பேசி நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, அதெல்லாம் செய்யறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு இப்போதைக்கு இல்லை அப்படின்னோன்னா, ஆமாம்மா, அதெல்லாம் இல்லை தான். இருக்கிற விஷயங்களை நம்ம ஒரு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டாம். அதையும் சேர்த்து நம்ம இதுக்குமே சில இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. யோசிக்காத விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு